எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ தான் இருக்கு. உங்க தலைவர் வந்தா என்ன பண்ணுவாரு நாட்டுக்காக? நீங்க ஃபுல்லா கேட்டீங்கல்ல, விவசாய கடன் எல்லாம் முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காருல்ல. அவ்வளோ திட்டங்கள் நாங்க இருக்குது விவசாயிக்கு மட்டுமே. இன்னொன்னு தெரியுமா, வரப்போற காலங்கள்ல தண்ணி இல்லாம போகுது. தண்ணி எந்த தண்ணி? சரக்கு இல்லாம போறத பத்தி சொல்லமா? நீங்க எப்போதுமே டாஸ்மார்க்கையும் இப்படியே நினைச்சிட்டு இருக்காதீங்க, சரக்கு கடையே நினைக்காதீங்க. தலைவர் சொன்ன தண்ணி குடிக்கிற தண்ணி இன்னும் கொஞ்ச காலத்திலேயே அதெல்லாம் இல்லாம போகுது. ஏன் உங்க தலைவர் வந்து அழிச்சிருவாரு அதையும்? எங்க தலைவர் வந்தாருன்னா எல்லாருக்கும் மாத்திரை கொடுப்போம். காலையில ஒரு மாத்திரை தெரியுங்களா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என்ன மாத்திரை கொடுப்பீங்க? தெளிவா சொல்லுங்க, என்ன மாத்திரை? ஏங்க காலையில சாப்பிடுறீங்களா? சாப்பாட்டுக்கு பதிலா ஒரு மாத்திரை தண்ணி கேட்கணுமா என்ன? இங்க விவசாயம் பண்ணுமா என்ன? விவசாய கஷ்டப்பட்டு எவனாவது ஒருத்தனாவது தூக்கு போடுவானா என்ன? விவசாயம் ஒண்ணு இல்லைன்னா விவசாயி கஷ்டப்பட மாட்டான்ல. அப்ப என்ன பண்ணும்? விவசாயத்தோட கஷ்டத்தை நாங்க எப்படி ஒழிப்போம்? இப்படிதான் எல்லாரும் மூச்சு பிடிக்க பேசுறீங்களே, உங்க தலைவருக்கு விவசாயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியலன்றது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். அதான் தெரியல சொன்னார்ல அவரு, எனக்கு விவசாயத்தை பத்தி தெரியாதுன்னு சொன்னார்ல. இந்த திமுக காரன் என்ன சொல்லணும்? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன சொல்லணும்? ஏதாவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. எங்க கையில ஆட்சியை கொடுத்து எங்க கூட உட்கார்ந்து தலைவனுக்கு என்னென்ன தெரியாதோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லது தானே. இவங்க 70 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்க. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தாங்க. 2 வருஷத்துல நாங்க எங்க தலைமை ஏதாவது கத்துக்க முடியுமா? எதுவுமே கத்துக்க முடியலங்கிறப்ப ஒருத்தனுக்கு கத்து கொடுக்கணும் இல்லையா? அது மாதிரி மு.க. ஸ்டாலின் ஐயா எங்க தலைவர் பக்கத்துல உட்கார்ந்து கத்து கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கட்டும். விஜய் வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டாலின் அங்கிள்னு தான் சவால் விடுவாரு. இப்போ ஸ்டாலின் சாரா மாறிட்டாரு. இந்த பயமா? பயப்படாத. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, வயசுக்கு மரியாதை கொடுத்துருக்கோம். கிடையாது. சீரியஸா சொல்றேன். தனிப்பட்ட முறையில நான் தலைவருக்கு மனு போட்டு உங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவேன். நீங்க இல்ல உங்களுக்கு உங்க வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல எங்க தலைவர் பிடிக்குமா? நீங்க விஜய் ரசிகை தானே? சரி, அதை விடுங்க. இல்ல நீங்க உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல எங்க தலைவர் பிடிக்குமா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. அங்கெல்லாம் சொல்றதுலாம் இருக்கட்டும். விஜயோட ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்க? அவருக்கு தங்கச்சியாவும் அக்காவும் ஏன் விட்டா பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறேன்னு சொல்றாங்கல்ல. நீங்க என்னவா இருக்கீங்க விஜய்? அதான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த ஜென்மத்துல நான் ஆம்பளையா பிறந்ததுக்கு அவ்வளவு வருத்தப்படுறேன். நான் மட்டும் பொம்பளையா பிறந்திருந்தா என் தலைவனை கல்யாணம் பண்ணி 2 புள்ள பத்து கொடுத்திருப்பேன் தெரியுமா? 2 புள்ளையா? ஆமா, 3 பத்தா அவருக்கு பிடிக்காது தெரியுமா? என்னடா இவ்வளவு போட்டியா சங்கீதாக்கு சக்காலத்தையா இறங்கிருப்பேன்னு சொல்றீங்களா? அவர் 2னா நானும் 2 அப்படின்னு. அதனால என்ன, நான் வருத்தப்படல. இந்த ஜென்மத்துலதான் ஆம்பளையா என்னை ஆண்டவன் படைச்சிட்டான். அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் பொம்பளையா பிறந்து அவரை கல்யாணம் பண்ணி 2 புள்ள பத்து நான் வாழுவேன். திமுக காரனோட சதி இதெல்லாம். சீரியஸா அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? சரி, உங்க தலைவர் வந்தா மாத்திரை தருவார்ல, டெய்லியும் காலையில 1 மதியானம் 1 நைட்டு 1ன்னு. ஆமா, இப்ப அதானே சாப்பிட்டுட்டு இருக்காரு அவர் டெய்லியும். போத மாத்திரை சாப்பிடுறாருங்கிறத அப்படியே நாசுக்கா சொல்றீங்களா? பாத்தீங்களா நீங்க? சாப்பிடுறாரா? போத மாத்திரை சாப்பிடுறாரா? நீங்க ஒரு தலைவரை
சிக்கிட்டான் போல இருக்கு, பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. போய் போதை மாத்திரை சாப்பிட்றேன்றீங்க, என்ன மாத்திரை அப்போ? அப்புறம் நீங்க ஓப்பனிங்கே ஆடிட்டு இருக்காரு, நிக்க முடியல அப்படின்னா ஒண்ணு தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கணும், இல்லாட்டா போதை சாப்பிட்டுருக்கணும். எல்லாம் திமுக காரன் தான். ஏன் உங்க தலைவர் மாநாட்டுல பொண்ணுங்க வரல? உங்களுக்கு தான் ஏகப்பட்ட அண்ணிங்க இருக்காங்களே, ஒரு அண்ணி கூடவா வரல? நாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. மாநாட்டுக்கு பிரெக்னன்சி லேடிஸ் வர வேணாம்னு நாங்க சொல்லிட்டோம். பிரெக்னன்ஸ் லேடியா? ஆமா, பிரெக்னன்ட் லேடி வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டோம். தஞ்சாவூர்ல எல்லாருமே பிரெக்னண்டா இருக்காங்க. நாங்கதான் சொல்லிட்டோம்ல பிரெக்னன்ட் லேடிஸ் வரக்கூடாதுன்னு. அது எப்படி திடீர்னு எல்லா லேடிஸும் பிரெக்னென்ட் ஆவாங்க? இப்படிதான் இல்லையா பேசுறது? எல்லாருமே கல்யாணம் பண்ணிருக்காங்க, புரியுதுங்களா? யார் கூட? யார் கூடவா? நீங்க தான் போய் பார்த்த மாதிரி பேசுறீங்களே, எல்லாரும் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு. யார் கூட பண்ணாங்கன்னு தெரியும்ல? எல்லாரும் வீட்லயும் விஜய். அதான் எல்லாரும் பிரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. அதான் உங்களோட இன்டெலிஜென்ட் வேலை என்கிட்ட நடத்தாதீங்க. எங்க தலைவர் என்னைக்கு சினிமாவுக்கு வந்தாரோ அன்னைக்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டார். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? நடிப்பு எல்லாத்தையும். எதையா தூக்கி போட்டு வந்தாருல? எதை தூக்கி போட்டு வந்தாரு? கையில பிடிச்ச சிகரெட் பாக்கெட்டை லாஸ்ட் 2 பப்பை ஊதிட்டு தூக்கி போட்டு வந்தார்.